வெளிப்படுத்தின விசேஷம் 43வது பாடம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் உள்ள முதல் 6 வசனங்கள். ரெவலேஷன் 12 ஃபர்ஸ்ட் 6 verses. அதாவது ஒரு பரலோகத்திலிருந்து இல்லை ஒரு காஸ்மிக் என்று சொல்லக்கூடியது பூமிக்கு வெளியே இருந்து கிறிஸ்து, சாத்தான், இஸ்ரவேல் இந்த மூன்றையும் காணக்கூடியதான ஒரு கண்ணோக்கம் இந்த 6 வசனத்தில் பார்க்க போகிறோம். இதை வாசித்து விட்டு இந்த செய்திகளாக கடந்து சொல்லுவோம். வெளிப்படுத்தின விஷயம் 12வது அதிகாரத்தில் முதல் 6 வசனங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியின் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1160 நாளளவும் அவளை போஷிப்பதற்கான தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. ஆமேன். அதாவது இந்த 12வது அதிகாரம் வரும்போது நமக்கு என்ன பார்க்குறோன்னா, ஒரு ஆவிக்குரிய போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடக்கிறத பார்க்குறோம். அதாவது நம்மளால் நம்ப முடியாத, அதாவது இருக்கிற போர்லே ஒரு எல்லா காலங்களையும் மிஞ்சின ஒரு போர். அதாவது ஒரு யுத்தம்னா எப்படி, இதுவரை நடந்த எல்லா யுத்தங்களை காட்டிலும் நடக்க போகிற எல்லா யுத்தங்களை காட்டிலும் ஒரு மகா பெரிய யுத்தம் என்று சொல்லக்கூடியதாக இந்த யுத்தம் எங்கே நடக்குது, பூமியில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அதனால தான் எபேசியர் 6வது அதிகாரத்தில் சொல்லும்போது நம்முடைய யுத்தம், நம்முடைய போர், நம்முடைய யுத்தம் யார் இல்லை, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஆவியோடும் துரைத்தனங்களோடும் இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னென்னா, இங்கே லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான் மரணம் கீழே தள்ளப்பட்டு அவன் உள்ள மக்களை வஞ்சிக்கக்கூடிய காரியம் பண்ணி அதற்கு பின்பாக அவனும் அவனுடைய தூதர்களும் தேவனுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான யுத்தமும் ஒரு தேவனுடைய காரியங்களை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா, இந்த நமக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த யுத்தம் என்னென்னா, நம்ம விரும்பாமலோ நம்ம பூமியும் அதில் இடைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா எங்கே ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் அவன் வஞ்சிக்கப்பட்டதிலிருந்து பூமியும் இந்த யுத்தத்தில் சைன் அப் பண்ணதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அவங்க என்ன, நம்ம தேவனோட இருக்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு காரியம் நடைபெறுவதை நம்ம பார்க்குறோம். இதில் என்ன பார்க்குறோம், லூசிபருடைய போராட்டத்தை பார்க்குறோம். எப்படி தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணி அவங்க கூட 1/3 பங்கு தேவதூதர்கள் வந்ததை பார்க்குறோம். அதற்கப்புறம் எப்படி மனித குலம் ஒன்றுமில்லாமல் போனது, எப்படி அது பாவத்தில் மூழ்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. கடைசியில் எப்படி இந்த மகா பெரிய யுத்தம் என்று சொல்லக்கூடிய கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா மோசமாக்கக்கூடிய ஒரு காரியம் சாத்தான் எப்படி தன்னுடைய சேனைகளை கொண்டு கர்த்தருக்கு எதிராக போராடக்கூடிய என்று சொல்லக்கூடிய தானியேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடியது பார்க்குறோம். ஆனால் என்னென்னா, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் நடந்தாலும் நம்ம போன இதில் பார்த்த மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன பார்த்தோம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களில் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கெம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. என்ன,
அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காரியம், எல்லாமே நடந்தேறியதாக கிரேக்க மொழியில் சொல்லக்கூடியது. இது நடக்கலை, ஆனால் நடந்து முடிய போகுது. எல்லாமே என்ன, இயேசு தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாக மாறின என்று சொல்லக்கூடியது இங்கே 11வது அதிகாரம் 15வது சொன்னாலும் 12வது அதிகாரத்திலேருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் இப்போ என்னென்னா நம்ம பின்னாடி போய் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், தேவனுடைய கோணத்திலிருந்து இந்த பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம். இந்த 12வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் இது வந்து சாத்தானுடைய கோணத்தில் சாத்தானுடைய வாழ்க்கை வரலாறு என்று சொல்லக்கூடியதாக. 12வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே இந்த ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலை பற்றியும் அவர் பிறக்க போகிற குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 13வது அதிகாரத்தில் இந்த மிருகம் எப்படி வரப்போகுது, அந்த மிருகம் எப்படி கள்ள தீர்க்கதரிசியோடு சேர்ந்து சாத்தானுடைய ஒரு காரியத்தினால எப்படி அவங்க வந்து சாத்தானை வந்து அவங்கள வஞ்சிக்கக்கூடியது, அவங்க மூலமாக எப்படி வஞ்சனையை கொண்டு வரான்னு 14வது அதிகாரத்தில் எப்படி வந்து நியாய தீர்ப்பும் இரக்கமும் வரக்கூடிய ஒரு காரியம் என்ன, சாத்தான்கிட்டருந்து தேவன்கிட்டருந்து எப்படி இது எல்லாம் ஊற்றப்படக்கூடியது என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நம்ம கர்த்தருடைய கோணத்திலேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏன்னா 6 எக்காலம் ஊதி முடித்தாச்சு, 7வது எக்காலம் ஊதப்படுது. 7வது எக்காலம் ஊதப்படும் போது தான் இங்கே வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய காரியம். இப்போ இந்த 7வது எக்காலம் ஊதின உடனே என்ன 16வது அதிகாரத்துலேருந்து மறுபடியும் பார்க்க போகிறோம். உடனே 7 கலச நியாய தீர்ப்பு வரப்போகுது. ரொம்ப சடசடசன்னு ரொம்ப வேகமாக இது எல்லாமே இங்கே நடைபெற போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் என்ன, சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், தனக்கு இது தேவனுக்கு உண்டானவர்களுக்கு எதிராக அவன் தன்னுடைய உக்கிர கோபத்தை செலுத்துகிறான். கர்த்தர் அவ்விசுவாசிகளுக்கும் சாத்தானுடைய மக்கள் மேலே கோபத்தை செலுத்தக்கூடியதான். அப்போ என்ன, ரெண்டுமே ஒரு நியாய தீர்ப்பு. தேவன்கிட்டருந்து வரக்கூடிய நியாய தீர்ப்பு எதுப்பட்டதாக இருக்குது, தேவனுக்கு விரோதமானவர்களுக்கு மேலே. சாத்தான் என்ன பண்ணுறான், தேவனுக்கென்று வாழுகிறவர்கள் மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய காரியம். இதைத்தான் மத்தேயு 24வது அதிகாரத்தை நம்ம சண்டேஸில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி இந்த மகா உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய இந்த உபத்திரவ காலம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் இங்கே என்னென்னா, இங்கே நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் நித்திய காலத்துக்கு முன்பாக என்ன நடந்தது, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், எப்படி நடக்க போகுதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லக்கூடியதாக. என்ன, ஆதியில் எப்படி படைக்கப்பட்டது, கிரியேஷன் என்பது எங்கே முதல்ல எப்படி படைக்கப்பட்டது, ஆனால் அந்த கிரியேஷனுக்கு முன்பாகவே எப்படி வானமண்டலத்தில் நடந்தது. அதனால தான் இது காஸ்மிக்னு சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இது வந்து வானமண்டலம், நம்ம பூமி, இந்த கோள்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஏன்னா அங்கே வந்து வரும்போது, இங்கே வரும்போது தான் அதை புரிஞ்சு கொண்டாதான் நம்ம என்ன, நம்ம இந்த ஸ்டார் வார்ஸ் எல்லாம் பார்க்குறோம்ல, அதை காட்டிலும் மிகப்பெரிய ஸ்டார் வார் தான். எப்படி இந்த ஸ்டார்ஸுக்கெல்லாம் பெரிய ஸ்டார் வார் இதுதான். அப்போ என்னென்னா இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுது, இந்த காரியம் என்ன நடந்ததுன்னு சொல்லக்கூடியது. இதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த 5 வசனத்தில், மொத்தம் 6 வசனம் வச்சுன்னா 5 வசனத்தில் எப்படி எல்லா படைப்புக்கு முன்பாக சாத்தானுடைய தொடங்கி 5 வசனத்தில் இந்த 6வது வசனம் வரும்போது இந்த உபத்திரவ காலத்துக்கு வந்துடும். கர்த்தர் ஆவியானவருடைய ஒரு பெரிய ஒரு ஞானம் பாருங்கள், அனந்த ஞானங்கிறது தான். 5 வசனத்தில் பரலோகத்தில் நடந்து சாத்தான் தள்ளப்பட்டதுலேருந்து இந்த உபத்திர காலம் வரைக்கும் ஒரே இதில் கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா, சாத்தானுடைய வீழ்ச்சி, அதுக்கப்புறம் மனுஷனுடைய வீழ்ச்சி, எப்படி வந்து மொத்தமாக வந்து கர்த்தருக்கு எதிராக வரக்கூடியது என்று சொல்லக்கூடியதான். அப்போ இந்த 12வதுலேருந்து 14வது அதிகாரம் வந்து சாத்தானுடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கக்கூடியது. இந்த வசனங்கள் எதை, இந்த 3 அதிகாரமும் எதை காட்டுதுன்னா, லூசிபருடைய எதிர்ப்பு, லூசிபருடைய ரெபல்லியன் என்று சொல்லக்கூடியதாக அவனுடைய எதிர்ப்பு பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவன் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவன் ஏதேன் தோட்டத்தில் அவன் வஞ்சிக்கப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 7 வருஷ காலத்தில் என்னென்னலாம் செய்கிறாங்கிறத பார்க்குறோம். கடைசியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா ராஜ்யங்களையும் ஆளக்கூடியவராக வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்ன, இதுக்கப்புறம் நம்ம 13, 14வது அதிகாரத்தில் பார்ப்போம். எப்படி வந்து சாத்தான் வந்து அந்தி கிறிஸ்து மூலமாக கள்ள தீர்க்கதரிசிகளையும் மிருகத்தையும் கொண்டு வந்து ஜனங்களை அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ வரும்போது என்ன நடக்கும்னா, அந்த காரியங்கள் எப்படி
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்லி கொடுத்தாரு? இது உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்போ என்ன, இது மகா பெரிய உபத்திரவமாக சாத்தான்கிட்டருந்து வரக்கூடிய காரியங்கள் உண்டாகும். ஆனால் கர்த்தர் தனக்கென்று இருக்கக்கூடிய மக்களை எப்படி பாதுகாத்து என்ன காரியங்கள்லாம் செய்வார் என்று சொல்லக்கூடிய காரியம். இந்த 12லேருந்து 14 வரை உள்ள இந்த 3 அதிகாரத்துக்கு ஒரு ஓவர்வியூ சொன்னீங்கன்னா கொஞ்சம் மெயின் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஒரு சில கேரக்டர்ஸ் வச்சு இதை பூரா சொல்லக்கூடியது. நீங்கள் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு நோட்ஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தவங்க இந்த தடவை கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் புல்லட் பாயிண்ட்ஸாக போட்டு கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறக்காக. சரியா? முதல்ல அந்த ஸ்திரியை குறித்து, அந்த ஸ்திரீ யார்? இஸ்ரவேலை சொல்லக்கூடியது 12வது அதிகாரம் 1ஆம் வசனம். 2வது என்ன பார்க்குறோம்? 3வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? இந்த மிருகம், வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய டிராகன் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அடுத்து 5வது வசனத்தில் யார் பார்க்குறோம்? மேசியா என்று சொல்லக்கூடிய ரட்சகர், அந்த பிள்ளை, ஆண் பிள்ளை 5வது வசனத்தில் பார்க்குறோம். அடுத்து 7வது வசனத்தில் எங்கே பார்ப்போம்? மீகாவேல் எப்படி அவங்கள பாதுகாக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? த பீஸ்ட் ஃப்ரம் த சீ என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து எப்படி ஒரு மிருகமாக தண்ணீரிலிருந்து வரக்கூடியவனாக இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அதற்கு பின்பாக 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? இந்த கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய மிருகம் எப்படி பூமியிலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அடுத்து 7வது என்ன பார்க்குறோம்? எப்படி கர்த்தருக்கென்று உண்மையுள்ளவர்களாய் இருக்கிற மீந்தி இருக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இந்த ஒவ்வொரு கேரக்டர் என்ன பார்க்குது? எப்படி சாத்தானுடைய கடைசி எப்படியாவது தேவனுக்கு எதிராக செய்ச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணக்கூடிய கடைசி டெஸ்பரேட்டாக அவன் பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இதுதான் இந்த 12, 13, 14வது அதிகாரம். இப்போ இந்த 5 வசனத்தில் 1வது வசனம் பார்ப்பான். 1வது ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. யார்? இந்த ஸ்திரீ. 1வது வசனம் பாரு. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. தமிழில் பெரியன்னு இப்போ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் கிரேட்டுன்னு பாட்டிருக்கோம். நீங்கள் இதில் கிரேக்க மொழி பார்த்தீங்கன்னா மெகாஸ் என்று சொல்லக்கூடிய MEGAS, மெகாஸ். அதனால தான் நம்ம சேல் போடும்போது மெகா சேல் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுதான் இந்த கிரேக்க மொழி தான். அதாவது இப்போ யோவான் பார்க்கும்போது மெகாவாக பார்க்குறாரு. அதாவது அவரால் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக பார்க்குறாரு. இந்த மெகாங்கிற வார்த்தை இந்த 1வது வசனத்தில் இருக்குது, 3வது வசனத்தில் இருக்குது, 12வது வசனத்தில் இருக்குது, 14வது வசனத்தில் இருக்குது. அப்போ என்ன, இங்கே யோவான் பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்போது அவர் என்ன பார்க்குறாரு? மகா பெரிய, சரியா, ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. சைன் என்று சொல்லக்கூடிய அடையாளம். சைனுங்கிறது என்ன? சைனுங்கிறது என்னதுன்னா, ஒரு பெரிய உண்மை இடத்தை காட்டுவதற்கு அது ஒரு வழியாக இருக்கிறது. சைன் அதுவே ஒரு முக்கியமான காரியம் இல்லை. எப்படி உங்களுக்கு விளங்கப்படுறதுன்னா, இப்போ நம்ம லண்டனில் இருக்கிறோம், இங்கேருந்து இப்போ ஸ்காட்லாண்டு போனோம், நம்ம M1 ஏறிட்டோம். M1 ஏறினதும் கிளாஸ்கோ இல்லை எடின்பரோ அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ பிரசிடென்ட் தாண்டி போன உடனே வெல்கம் டு ஸ்காட்லாண்டு போர்டு வச்சுருக்காங்க. அது ஸ்காட்லாண்டு இது. ஆனால் அது இல்லை, அந்த போர்டு இல்லை. அந்த போர்டு என்ன காட்டுது? இது ஸ்காட்லாண்டோட எல்லையை தொடங்குதுன்னு காட்டுது. அதற்கு பின்பாக நம்ம கிளாஸ்கோவுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு 100-120 மைல் போனதுக்கப்புறம் தான் கிளாஸ்கோ வரும். அப்போ என்னென்னா, இந்த அடையாளம் என்பது ஒரு இடத்தை காட்டக்கூடியதாக, ஒரு காரியத்தை காட்டக்கூடியது. அப்போ என்ன, இங்கே ஒரு பெரிய அடையாளத்தை காட்டுகிறார். நீங்கள் இந்த வேத வசனத்தை பகுத்தறிய இல்லை இன்டர்பிரேட் பண்ணும்போது ஒரு காரியம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரெவலேஷன் புஸ்தகம், சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் என்ன சொல்லுதோ அதுதான். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது இதில் என்னென்னா, இங்கே சைனுன்னு சொல்லும்போது, ஒரு அடையாளம் சொல்லும்போது அதை ஒரு அழகுறியாக கிடையாது. அதாவது நம்ம என்ன, அது ஒரு கற்பனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது இங்கே சொல்லும்போது எங்கேயுமே நீங்கள் வேத வசனத்தை பிரித்து பார்க்கும்போது அதை சரியான முறையில் பகுத்தறியக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது அங்கே சில காரியங்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சிலர் இது தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே பார்க்கும்போது யோவான் என்ன பார்க்குறாரு? ஒரு பெரிய அடையாளத்தை வானத்தில் பார்க்குறாரு.
அங்கே என்ன, ஒரு சகோதரி, ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இந்த ஸ்திரியை பற்றி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாரு, சூரியனை உடையாப்ப தரிச்சிருந்தாங்க, அவங்க பாதத்திற்கு கீழே என்ன இருக்குது, நிலா இருக்குது, அவங்க தலையில் ஒரு க்ரௌண்ட் இருக்குது, 12 நட்சத்திரங்கள் இருக்குது என்று சொல்லக்கூடியதான். அப்போ அவர் இங்கேருந்து கீழே இருந்து பார்க்கும்போது பரலோகத்தை நோக்கி பார்க்குறாரு. அங்கே பரலோகத்தில் ஒரு ஸ்திரீயை பார்க்குறாரு. அது ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த ஸ்திரீ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே நமக்கு என்ன தெரியணும்னா, இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 விதமான ஸ்திரீகளை பற்றி சொல்கிறார். உமன் என்று சொல்லும்போது 4 காரியங்களை சொல்கிறார். 2வது அதிகாரத்தில் யாரை பார்க்குறோம், எசபேல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். அவங்க என்ன பார்க்குறோம், அது ஆவிக்குரிய முறையில் ஒரு கலப்படம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத பார்க்குறோம். 2வது ஸ்கார்லட் உமன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவப்பு அறிந்த ஒரு ஸ்திரீ என்று சொல்லக்கூடியது. அது வெளிப்படுத்தி 17வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அது யார், ஒரு விசுவாச துரோகம் உள்ள ஒரு சபை, ஒரு வேசித்தனமான சபை என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். 19வது அதிகாரத்துக்கு வரும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அது யார், சபையை குறிக்கக்கூடியதான். அடுத்து இன்னொரு இது சொல்லும்போது இங்கே 12வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே ஸ்திரீ என்று சொல்லும்போது இது இஸ்ரவேலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியா? இப்போ நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லிடுறேன். வேத புஸ்தகத்தில் எங்கேயுமே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் இங்கே 19வது அதிகாரத்தில் மட்டும்தான் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சபைக்கும் கல்யாணம் நடக்குது என்று சொல்லக்கூடிய அங்கே தான் சபை மனைவி என்று அழைக்கப்படுதே ஒழிய மீது எல்லா இடத்துலையும் மணவாட்டி என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது. எங்கேயுமே சபை மனைவி என்று சொல்லப்படுவதே இல்லை. நீங்கள் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை வெளிப்படுத்தினதை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சபை என்பது இயேசுவினுடைய மணவாட்டி என்று சொல்லக்கூடியதான். இது ஏன் இஸ்ரவேலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் எப்பொழுதுமே அந்த தேசம் அது வேத வசனத்தில் அது ஒரு மனைவியாகத்தான் காட்டப்படுகிறது. நீங்கள் அது எரேமியா 3வது அதிகாரம் 20வது வசனமாக இருக்கட்டும், இல்லை ஓசியா 2:16 20 உள்ள வசனமாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன, இந்த மனைவி என்பவள் ஒரு விசுவாச துரோகம் உள்ளவளா, வேறு ஒரு காரியத்துக்கு போனவளா, எப்படி அவளை மறுபடியும் கர்த்தர் எடுத்து கட்டுகிறார் என்று சொல்லக்கூடியதாக தான் இஸ்ரவேலை காட்டப்படுகிறது. அது மாத்திரமில்லை, தானியேலுடைய தீர்க்கதரிசனம், தானியேல் 9வது அதிகாரத்தில் 24 27 வரை உள்ள வசனங்களில் எப்படி ஒரு இது 70 வார தீர்க்க தரிசனம் 70 வாரம் சொல்லும்போது 69 வாரம் கடந்துருச்சு. அந்த 69 வாரமும் இஸ்ரவேலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த 70வது வாரமும் இஸ்ரவேல் தானே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது. அது மாத்திரமில்லை, சகரியாவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், அவங்க எப்போவுமே என்ன, இஸ்ரவேல் எப்படி ரட்சிப்புக்காக ஏங்கி தவித்து கொண்டு இருக்குன்னு காட்டக்கூடியது. சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். என்ன, அவங்க என்னை குத்தினவங்களை நோக்கி பார்த்து அவரை ரட்சிப்படைவார்கள்னு. அதனால தான் ரோமர் 11:26 சொல்லும்போது இவ்விதமாய் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போ என்னென்னா, ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அதைத்தான் முன்னாடி வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே எப்படி ஒரு நாள் இரட்சகர் வருவார், அவர் எருசலேமில் இருந்து எல்லாத்தையும் ஆளுகை செய்வார். அதனால் அது மாத்திரமில்லை, எப்படி அவர் இஸ்ரவேலில் ஆளுகை செய்யும்போது எப்படி ஒரு யூதன் தேவாலயத்துக்கு போகும்போது அவனுடைய வஸ்திரத்தவங்களை பிடித்து கொண்டு 10 புறஜாதி மக்கள் வருவாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு காரியம், இது எல்லாமே நடைபெறக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கே, இந்த 7வது எக்கால சத்தம் ஊதும்போது இதெல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 7வது எக்கால சத்தத்தில் தான் என்ன இருக்குது, 7 கலச நியாய தீர்ப்பு இருக்குது. அது வேகமாக நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனுடைய முடிவு எங்கே பார்க்குறோம், அர்மகதன் யுத்தம் நடைபெறும்.
அந்த அர்மகாதன் யுத்தத்தில் அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. அப்போ என்னென்னா, இஸ்ரவேல் எப்பொழுதுமே தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இருக்க தான் செஞ்சாங்க. கர்த்தருடைய வாக்கு அவங்களுக்கு கொடுத்தது மாறவே இல்லை. அதனால தான் எப்பொழுதுமே சாத்தான் என்ன இஸ்ரவேலுக்கு எதிராக எப்பொழுதுமே புறப்பட்டு வர்றது காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதை எப்படியாவது அழிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை உண்மை இல்லை என்று காட்ட வேண்டும் என்று தான் சாத்தான் எப்பொழுதும் அலைந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் இஸ்ரவேலுக்கு இப்போ கடைசி வரைக்கும் பெரிய போராட்டம் நடக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன, சாத்தானுக்கு என்ன, இஸ்ரவேலை பார்த்த உடனே இவங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, முதல்ல இவங்களை அடிங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இப்போ சாத்தான் இஸ்ரவேலை அழிச்சிட்டான்னா என்ன சொல்ல முடியும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒன்றுமெல்லாம் பண்ண முடியும். அது மாத்திரமில்லை, அவருடைய வாக்கு பொய் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரவளவும் இஸ்ரவேலுக்கும் சரி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் எப்பொழுதுமே சாத்தான் தொந்தரவு பண்ணுவதற்கு காரணமே இதுதான். சரியா? இப்போ என்ன பார்க்குறாரு? முதலாவது வசனம் பாருங்கள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இதை படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஞாபகம் வருதா? பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு ஒரு கனவு காண்றார். அந்த கனவும் இதுவும் ஒன்றா வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 37 9-11 வரை உள்ள வசனங்களில் பார்த்தீங்கன்னா, யார் சூரியனு? யாக்கோபு. யார் சந்திரன்? ராகேல். 12 நட்சத்திரம் யார்? 12 சகோதரர்கள். அதனுடைய அப்படியே ஒரு ரெசம்பிளன்ஸ் இருக்கிறத பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் பாருங்கள், இதை பார்க்கும்போது அவங்க மூலமாக வந்த ஸ்திரீ யார்? இஸ்ரவேல் தேசம். அவங்க மூலம் தானே இஸ்ரவேல் தேசமே வந்துச்சு. அப்போ என்ன, இது ரொம்ப அழகாக என்ன, இஸ்ரவேல் தேசம் யாக்கோபுனுடைய வம்சாவளியில் வந்தது. அவங்க எல்லாமே ஆதி ஆகமத்திலிருந்து இது முழுவதும் தேவனுடைய நோக்கமாய் தேவனுடைய திட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த சகோதரி இங்கே காணக்கூடிய ஸ்திரீ என்பவள் இஸ்ரவேல் தேசம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்கள் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அவங்க வழியில் தான், வம்சாவளியில் தான் மேசியா வருவார், அவர்களுக்கு ராஜ்யம் கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் சொன்னது யாருக்கு? இஸ்ரவேலுக்கு. நீங்கள் ரோமர் 9வது அதிகாரத்தில் 4வது 5வது வசனம் பாருங்களேன். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. என்ன, எல்லாமே அவங்களுக்கு தான். எது? புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனை, வாக்குத்தத்தம். அது மாத்திரமில்லை, பிதாக்கள் அவருடையவர்களே. யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. என்ன, பிதாக்கள் அவருடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவ என்ன வந்தார்? ஒரு யூதனாக பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமேன். யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வத்திற்கு மேலாக்கப்பட்ட தேவன், அவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு நிமிஷம் பாருங்கள். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காட்டப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடமும் இருந்தன. அப்போ இது என்ன பார்க்குறோம்? அதாவது யோசேப்புடைய கனமும் இதுவும் அதே மாதிரி ஒத்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ இந்த அடையாளம் எதை காட்டுகிறது? இப்போ ஒவ்வொரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு அடையாளமும் எதை காட்டுகிறது? இந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையும் கனத்தையும், எப்படி அவங்க மீட்கப்பட்ட ஒரு தேசமாக வருவார்கள். ஏன்னா ரொம்ப 9 வாசித்தேன் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு மகிமையும் கனமும் அவர்கள் எப்படி மீட்டு கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய மகிமையை குறிக்கக்கூடியது. சந்திரன் அவருடைய பாதத்துக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு என்ன? ஆராதனையை குறிக்கக்கூடிய, தேவ ஆராதனை என்று சொல்லக்கூடிய. ஏன்னா அவங்க என்னத்தை பார்த்தாங்க? சந்திரனை பார்த்து தான் அவங்க இது பண்ணாங்க. நியூமோன். இன்றைக்கும் அவங்க என்ன, அதனால தான் அரபு முஸ்லீம்ஸ் இன்றைக்கி என்ன பிற பார்த்து தான் அவங்க ரம்ஜான் கொண்டாடக்கூடிய காரியம்.
இன்றைக்கும் யூதருடைய கால அட்டவணை எதை சந்திரனை சுற்றி இருக்கக்கூடியது. அதனால் அவங்களுடைய ஓய்வு நாள் எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடியது. 12 சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள். அது என்னென்னா, இந்த 12 என்ன சொல்லுது, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தில் வரக்கூடிய அவங்களுடைய போராட்டங்களும் அதில் அவங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ என்ன, இந்த ஸ்திரீ என்பவள் இஸ்ரவேலை குறிக்கக்கூடியது. அந்த ஸ்திரீ தான் அங்கே இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது எல்லாமே. ஏன்னா தேவனுடைய மகிமையாக இருக்கட்டும், தேவ ஆராதனையாக இருக்கட்டும், அவங்களுடைய பாடுகள் மேற்கொள்வது எல்லாமே அவர்களை சாரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதான். 2வது வசனம் பாருங்க. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். இப்போ யோவான் என்ன சொல்றாரு, இந்த ஸ்திரீ கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க பிள்ளை பெறக்கூடிய ஒரு காரியத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்ன, அவர்கள் தேவனுடைய மனைவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேருந்து ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, இந்த பிள்ளை யார், அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது யாரை எதிர்பார்த்தாங்க, இரட்சகரை. எங்களை மீட்க ஒரு மீட்பர் வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது யார், ஒரு மீட்பரை தான். நீங்கள் ஏசாயா 26வது அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை 66வது அதிகாரமாக இருக்கட்டும், மீகா 4:5வது அதிகாரம், இது முழுவதும் என்ன சொல்லணும், எப்படி இந்த இரட்சகர் என்று வரப்போகிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, இந்த ஸ்திரீ என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்ரவேலுக்குள்ளேருந்து தான் என்ன ஒரு இரட்சகர் பிறக்க போகிறார். எப்படி ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளை பெறுவதற்கு முன்பாக ஏங்கி தவிப்பு அலறுவாளோ, அதே மாதிரி இஸ்ரவேல் தேசம் மேசியா வர வேண்டும் என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் அது மாத்திரமில்ல, முழு சரித்திரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இஸ்ரவேல் கஷ்டப்பட்டு போராடி கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம், அவங்க எப்பெல்லாம் தூரமாக போனாங்களோ அப்பெல்லாம் தேவன் அவர்களை திருத்துவதற்கு, அவளை கண்டிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். அது மாத்திரமல்ல, அவங்க எப்பொழுதுமே சாத்தானால் தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் சபை இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன, சபை எப்பொழுதுமே இப்படி கண்டிக்கப்படலை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி சபை வெளிப்படுத்தின 19வது அதிகாரத்தில் தான் வரும், அது வரைக்கும் இது வர்ற கிடையாது. அப்போ இங்கே 12வது அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்திரீ என்பவள் இஸ்ரவேலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் என்ன, அவங்க பிள்ளை பெற வேண்டுமென்று அழுகக்கூடிய காரியம், அலறக்கூடியது யாருக்காக, வரப்போகிற மேசியாவுக்காக. அதனால தான் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு கன்னிப்பெண் குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொன்னதுனால இஸ்ரவேலில் இருந்த எல்லா கன்னிப்பெண்களும் என்ன எதிர்பார்த்தாங்க, நான் மேசியாவை கொண்டு வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் அவங்க எல்லாருமே எல்லா பாடுகளையும் போராட்டங்களையும் சாத்தான்லேருந்து பெற்றுக்கொண்டே இருந்தாங்க. ஏன்னா சாத்தான் அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால். காரணம் என்ன, அப்படி வர விடாமல் பண்ணிட்டா தேவனுடைய திட்டம் ஒன்றுமில்லாமல் போயிருன்னு சொல்லி இஸ்ரவேலை அன்றும் சரி, இன்னைக்கு நம்ம இந்த 2025 இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கோம், இன்றைக்கும் சாத்தானுடைய போராட்டம் நடந்து கொண்டே தான் இருக்கும். இது எங்கே தொடங்குச்சு, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் தொடங்குச்சு. என்ன, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொன்ன காரியத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்குது. நிச்சயமாக அந்த வெளிப்படுத்தின விஷயம் 11:15 சொன்ன மாதிரி எல்லா தேசங்களையும் ஆளக்கூடியவராய் அந்த மேசியா வருவார். சரியா? அப்போ முதலாவது ஒரு ஸ்திரீ. இப்போ 2வது என்ன, வலு சர்ப்பம் இல்லை டிராகன் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டிராகன், தமிழில் வலு சர்ப்பம் என்று இருக்கிறது. 3வது 4வது வசனம் பாருங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. சரியா? இன்னொரு அடையாளத்தை சொல்கிறார். 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ 2வது யோவான் பார்க்கிறது என்ன, பெரிய வலு சர்ப்பம் இல்லை டிராகன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
இந்த டிராகன் என்ன காட்டுது? இது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு வல்லமை உள்ளதாக காட்டக்கூடியதாக இருக்குது. இது வேறு யாரும் இல்லை, சாத்தானே தான். ஏன்னா அதில் அந்த என்ன ஒரு சிவப்பான கலர் நிறமுடைய அப்படின்னு சொல்லுது, என்ன காட்டுகிறது? இரத்த கரைங்கிறதையும் அது எப்பொழுதும் போராட்டம், சண்டை, யுத்தம், வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய வேலையை காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய உக்கிர கோபத்தை ஜனங்கள் மேலே செலுத்தக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, 7 முடிகளையுடைய சிவப்பான வலு சர்ப்பம், 10 கொம்புகளுடையது. இது தானியேலுடைய தரிசனத்தில் காணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 7 என்று சொல்லக்கூடிய 7 தலை என்று சொல்லக்கூடியது என்ன? ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். அவங்க எல்லாம் என்ன? சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழே. 10 கொம்பு என்று சொல்லக்கூடியது என்ன? ஒரு அத்தாரிட்டி அண்ட் பவர், அதிகாரத்தையும் வல்லமையும் உடையது. அவங்க எங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 7 கிரீடம் என்று சொல்லும்போது அது என்ன பார்க்குறோம்? அதாவது ஒரு சாத்தான் மூலமாக வரக்கூடிய ஒரு ராயல் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாட்டிருந்து வரக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கிறத பார்க்குறோம். இதை நீங்கள் இது வெளிப்படுத்த 12:9 பார்க்கும்போது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே தள்ளப்பட்டது. அவனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்போ என்னென்னா, இந்த சர்பன்ட் ஆஃப் த ஓல்ட், இந்த பழைய வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்த்தா அதே இங்கே வலு சர்ப்பம் அது எங்கே கீழே தள்ளப்படுவதை பார்க்குறோம். அதனால தான் அதுக்கு என்ன? பிசாசு இல்லை, எப்பொழுதும் குற்றம் சொல்லக்கூடியவன். அவன் என்ன பண்ணுறான்? மொத்த உலகத்தையும் வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன? அவனோட சேர்ந்து எல்லாரும் தள்ளப்பட்டது என்று சொல்லக்கூடியது. இப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் இதுக்கு எப்படி ஒரு தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 91வது சங்கீதம் 13வது வசனத்தில் சொல்லும்போது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். என்ன? அந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா ஒரு சில ஆங்கில வேதாகமத்தில் செர்பண்ட் இருக்கும், ஆனால் அங்கே சில இதில் பார்த்தீங்கன்னா டிராகன் தான் இருக்கும். எசேக்கியேல் 29:3 பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனே, நீ உன் நதிகளின் நடுவிலே படுத்துக்கொண்டு, என் நதி என்னுடையது, நான் அதை எனக்காக உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிற பெரிய முதலையே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து, என்ன லெவியத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய முதலை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இது எல்லாமே என்ன பார்க்குறோம்? இது எல்லாமே அது லெவியத்தானாக இருக்கட்டும், இல்லை இந்த வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் எது? சாத்தானை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கேயும் சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். அவனுடைய தோற்றம் எப்படி பண்ணக்கூடியதாக இருக்குது? ஒரு பெரிய பயத்தை உருவாக்கக்கூடியதாய், ஒரு வஞ்சனை செய்யக்கூடியதாய், அழிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இங்கே ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல சிம்பல் என்ன? பெரிய சிவப்பு வலு சர்ப்பம். அது எதை குறிக்கிறது? சாத்தான் எப்படி வல்லமையாக அவன் இரத்த கலரியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அவன் என்ன பண்ண போகிறான்? மக்களை கொலை செய்யக்கூடிய ஒரு இதில் இருக்க போகிறான். அதுதான் நம்ம வெளிப்படுத்தின விஷயம் 12:4 பார்க்குறோம். அதே மாதிரி யோவான் 8:44 பார்க்குறோம். 2வது பாருங்கள், 7 தலை. 7 தலை என்று காட்டுவது என்ன? 7 தேசத்து ராஜ்யங்கள், வரக்கூடிய ராஜ்யங்களை காட்டுது. அது வெளிப்படுத்தின விஷயம் 17:9 10 வரைக்கும் இருக்குது. 7 கிரீடம் என்று சொல்லும்போது எதையே காட்டுது? அதாவது அவங்களுடைய போலியான அதிகாரம். ஏன்னா எல்லாத்துக்கு மேலே கர்த்தர் தான் ஆள போகிறாரு. அவங்க இந்த ஒரு போலியான ஒரு அதிகாரம், அதுங்க 3வது வசனத்தில் பார்க்குறோம். 10 கொம்பு, அது என்ன பார்க்குறோம்? 10 பேர் சேர்ந்து ஃபைனலாக, அதாவது கடைசி காலத்தில் கர்த்தருக்கு எதிராக சாத்தான் மூலமாக வரக்கூடிய 10 நேஷன் கான்ஃபெடரசி என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவிலேருந்து வரக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது வெளிப்படுத்தின விஷயம் 17:12 பார்க்குறோம். தானியேல் 7வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, கடைசியாக அந்த டிராகன் சாத்தான் என்று சொல்லும்போது என்ன ரொம்ப தெளிவாக நமக்கு என்ன காட்டுது? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலேருந்து கடைசி வரைக்கும் அவன் என்ன? மொத்த உலகத்தையும் வஞ்சிக்கக்கூடிய அந்த பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தின 12:9 பார்க்குறோம்.
அதே மாதிரி வெளிப்படுத்தின 20:2 பார்க்குறோம். அப்போ இதை ஒவ்வொன்றா பிரேக் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன, ஒரு பெரிய சிவப்பு நிறமுள்ள ஒரு வலு சர்ப்பம், பெரிய, நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ஒரு மகா பெரியதாக இருக்குது. அது மாதிரி சிவப்பு என்று சொல்லும்போது அது என்னவா இருக்குது, இரத்தமாக வரக்கூடியது, ஒரு போராட்டம் வரக்கூடியது. வலு சர்ப்பம்னு சொல்லும்போது அது என்ன, இந்த கடலில் வரக்கூடிய பெரிய முதலை, இல்லை லெவியத்தான் என்று சொல்லக்கூடியது, இல்லை ஒரு பெரிய மிருகம் என்று சொல்லக்கூடிய இது எல்லாம் வரக்கூடியது. 7 தலைகள் என்று சொல்லும்போது இது சரித்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7 ராஜ்யங்கள் என்று சொல்லக்கூடியது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17:9-10 பாருங்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அப்போ இது யார்? முதல்ல எகிப்து. 7 ராஜ்யங்கள் என்ன வந்துச்சு? முதல்ல எகிப்து பிடிச்சது. அதற்கு பின்பாக யார்? அசிரியா. அதற்கு பின்பாக யார்? பாபிலோனியர் சிறைப்பிடித்தாங்க. இந்த பாபிலோனியர்கள் யார் மேற்கொண்டா? மீதோ பெர்சிய ராஜ்யம் மேற்கொண்டாங்க. மீதோ பெர்சிய ராஜாங்கத்தை யார் மேற்கொண்டா? கிரீஸ் மேற்கொண்டது, அலெக்சாண்டர் த கிரேட். ஞாபகம் இருக்கா? அதற்கு பின்பாக யார் அவங்கள மேற்கொண்டா? ரோமர்கள் மேற்கொண்டாங்க. கடைசியாக 7வது ராஜா யார்? இவங்க தான். இந்த 10 பேர் சேர்ந்து வரப்போகிறாங்க இல்லையா? அந்தி கிறிஸ்து மூலமாய், சாத்தான் மூலமாய் எழுப்பப்படுகிற அவங்க தான் இந்த 7வது ராஜ்யம். 10 கொம்பு என்று சொல்லும்போது இது எப்போவுமே 10 தலை 10 கொம்புன்னு சொல்லும்போது இது அவங்களுடைய இராணுவத்தினுடைய வல்லமையை குறிக்கக்கூடியதாக. நீங்கள் தானியேல் 7:24 வெளிப்படுத்தின 17:12 பார்த்தீங்கன்னா, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ என்ன, இந்த 10 ராஜாக்கள் என்ன, 10 தேச தலைவர்கள் என்ன சேர்ந்து சாத்தாண்டிருந்து ஒரு அதிகாரம் பெற்று அவர்கள் தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக வரப்போகிறது. 10 கிரீடம் என்ன இருக்குது, இதெல்லாம் என்ன, அவங்களுடைய அதிகாரத்தையும் அவங்களுடைய வல்லமையும் காட்டக்கூடியதாக. அப்போ இங்கே என்னென்னா, வெளிப்படுத்தின விஷயம் 13:1 சொல்லும்போது அவங்க என்ன, இது அவருடைய தலை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ என்ன, 7 தலை என்பது என்ன, 7 வரக்கூடிய, வரிசையாக வரக்கூடிய 7 ராஜ்யங்கள், சரியா? உலகத்தில் வரக்கூடிய ராஜ்யங்கள். 7 கிரீடம் என்பது என்ன, அவங்களுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியது. 7 கொம்பு என்பது எதை காட்டக்கூடியது, எப்படி சாத்தான் கடைசி காலத்தில் இவங்களெல்லாம் கொண்டு அவங்களுக்கு எதிராக போராட போகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ என்னென்னா, இதுவரைக்கும் சரித்திரம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா, சாத்தான் எப்பொழுதுமே இஸ்ரவேலை எப்படியாவது அழித்து விட வேண்டும், அவர்களை ஒன்றும் இல்லாமல் செய்து விட வேண்டும் என்பதை அவன் திரும்ப திரும்ப செய்கிறத பார்க்குறோம். தானியேல் 8:24 பார்த்தீங்கன்னா, அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிவுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். என்ன, அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அதிகாரம் கொடுப்பான் சாத்தான், அதனால் அவன் அழிக்கிறவனாக இருப்பான். ஆனால் என்னென்னா, அவனுடைய ஆட்சிக்கு ஒரு கால அளவு இருக்குது. ஞாபகம் இருக்கா? கடைசியாக மகா உபத்திரவ காலம் எவ்வளோ நாள்? 1260 நாள், 42 மாதம், 3.5 வருஷம், அவ்வளோதான் கால அளவு. ஏன்னா இந்த 7வது எக்கால ஊதின உடனே, ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின 11:15 பார்த்தோம் இல்லையா, அந்த 7வது எக்கால சத்தம் ஊதின உடனே என்ன, அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் பூரா என்னவாயிருச்சு, அது பூரா தேவனுக்குரியதாக மாறிடுச்சு என்று சொல்லக்கூடியதா. இப்போ என்ன, அவனுடைய வாள் என்ன பண்ணுச்சு, 1/3 பங்கு உள்ள தேவதூதர்களை இழுத்துச்சு. யார்? லூசிஃபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான் கீழே விழும்போது என்ன பண்ணால், 1/3 பங்கு உள்ள 3 தேவதூதர்களை எங்கே கொண்டு வந்துன்னா, பூமிக்கு இழுத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ 4வது வசனம் பாருங்கள். பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. ஏன்னா இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன, சாத்தான் எப்பொழுதும் நிற்கக்கூடியதா. அது இப்போ மாத்திரம் இல்லை, நீ யோசிச்சு பாருங்கள். யாத்ராகமம் 1வது அதிகாரத்தில் பார்வோன் என்ன பண்ணா, யூதர்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணு, கொன்று போட்டுரு, 2 வயசுக்குள்ள இதெல்லாம்.
அடுத்து ஏரோது என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்துச்சோ, யூதர்களுக்கு ராஜா பிறந்துட்டோன்னு என்ன பண்ணால் 2 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போட்டுரு. கடைசியாக சிலுவையில் என்ன பண்ணான்? சாத்தான் ரொம்ப சந்தோஷமாக அவரை சிலுவைக்கு அனுப்பிச்சான். ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினச்சி. ஆனால் அதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா, எப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன்லேருந்து கடைசியாக இப்போ அந்தி கிறிஸ்து வரைக்கும் எப்பொழுதுமே அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து கொண்டே தான் இருப்பாங்க. காரணம் என்ன? ஏன்னா அவர்கள் தேவனுக்கு எதிராக தேவனுக்கு எதிராக போராடுறாங்க. சாத்தான் என்ன பார்த்தான்? இவங்க வம்சாவளியில் தான் மேசியா வருவார், இரட்சகர் வருவார், அது வரவிடாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அதனால தான் அவனுக்கு என்ன, சபை மேலேயும் பெரிய கடுப்பு இல்லை. சபையை அவன் இன்னும் இது பண்ணுற காரணம் என்ன? யாரெல்லாம் கர்த்தருடைய சாட்சியை சொல்லி வாழ்கிறாங்களோ அவங்களெல்லாம் துன்பப்படுத்துவது அவனுடைய வேலை. வெளிப்படுத்தும் 12:17 பாருங்கள். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு அவனுடைய தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களாகி அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்போ என்னென்னா, இது நல்லா கவனிங்க, அந்த யுத்தம் பண்ண போகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு கால அளவு இருக்குது. ஏன்னா கர்த்தர் அதை செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆதியிலிருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எப்பொழுதுமே இந்த காரியத்தை செய்வான். முதலாவது கொலை எங்கே நடந்துச்சு? ஆதியாகமத்தில் நடந்துச்சு. எங்கே? காயின் ஆபேலை கொன்னான். யோவான் எழுதும்போது யோவான் 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? எதுக்காக கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம்தானே. எதனால கொலை பண்ணான்? தான் கிரியை பொல்லாத, அவன் கிரியை நல்ல கிரியையாக இருக்குது, அதனால் அவன் கொலை செய்தான். அப்போ எப்பொழுதுமே ஒரு நீதியான மனுஷனுக்கு எதிராக அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் எப்பொழுதுமே இருக்கும். இல்லையா, அவனால் நேரடியாக நின்று கொலை செய்ய முடியலையா, என்ன பண்ணுவான்? அவன் அதை ஒரு கலப்பட வேலை பார்ப்பான். நோவாக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பாருங்கள். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர், யார்? கீழே விழத்தள்ளப்பட்ட தேவனுடைய குமாரர், சாத்தானோட வீழ்ந்து போன தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க? மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கப் போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். என்ன பண்ணாங்க? இந்த விழுந்து போன தேவதூதர்கள் பூமியில் இருக்க பெண்களை மனம் முடித்து ஒரு பலவான்களை, ஜெயன்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்களை உருவாக்கக்கூடியது. காரணம் என்ன? இது கரப்ட் பண்ணிடும். இதை கலப்படம் பண்ணிட்டோம்னா யூத வம்சத்தில் ராஜா வரமாட்டார். ஏன்னா ஒன்று கொலை செய்யணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதை கலப்படம் பண்ணணும். இன்றைக்கு நீங்கள் சபையில் பாருங்கள், ஒன்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இது பண்ண முடியலன்னு என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக கள்ள ஊழியனோ கள்ள போதவரோ கள்ள தீர்க்கதோ இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லவே மாட்டான். என்ன சொல்லுவான்? இயேசு கிறிஸ்து ப்ளஸ் ஏதாவது சேர்த்துருவான். கிறிஸ்து எனக்கு சொன்னார், என்னை இந்த சென்டர் கட்ட சொன்னார், 4 கோடி ரூபா வேணும், 6 கோடி ரூபா வேணும், 100 கோடி ரூபா வேணும், 120 கோடி ரூபா வேணும், இப்படி எதையாவது சொல்லுவான். அவன் தான். ஏன்னா அந்தி கிறிஸ்துங்க நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாத்தான் கொம்பு வச்சுருவான் பிரதர், கருப்பு கலரில் சட்டை போட்டிருப்பான். கிடையவே கிடையாது. கண்ணாடியில் பாருங்கள், உங்களை மாதிரி தான் இருப்பான். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அதுதான். என்ன செய்வான்? ஏன்னா இங்கே சொல்லும்போது என்ன, இங்கே தேவதூதல் என்ன பண்ணால் அவனை கொலை செய்ய முடியாதா? என்ன பண்ணு? கலப்படம் பண்ணு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நோட்ஸில் எல்லாம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். பிழையாம் யோசிங்க. பாலாம் என்று சொல்லக்கூடிய பிழையாம் என்ன பண்ணான்? போய் பார்த்தான், அவங்களுக்கு காசுக்கு ஆசை. அதனால் என்ன பண்ணான்? போய் அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சாபம் கொடுக்க போனான். கர்த்தர் அதை ஆசீர்வாதம் மாற்றிட்டாரு. 3 முறை என்ன பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டோன்னே என்ன சொல்லிட்டு தானேம்மா, டேய் இவங்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களாக தான் கெட்டு போகணும். என்ன பண்ணு? நல்ல அழகான குமாரத்திகளை அவங்க பக்கம் அனுப்பிச்சி விடு. அவங்க பூரா கெட்டு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா சாத்தானுடைய இது பாருங்கள், எப்பொழுதுமே அவன் கீழே விழத்தள்ளப்பட்டான். எப்பயுமே பாருங்கள், அவனுடைய காரியமெல்லாம் என்ன? எப்பொழுதும் நான் கர்த்தரை போல் இருக்கணும்,
அவனுடைய ஆசை எல்லாமே என்ன, நான் தேவனை போல இருக்கணும். ஏசாயா 14, எசேக்கியேல் 28 ரொம்ப நல்லா ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது. 2 இடத்துல தான் இவனை பற்றி இருக்குது. ஏசாயா 14, எசேக்கியேல் 28. ஏசாயா 14 12 பாருங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அது அவனுக்கு இன்னொரு பட்டம், லூசிபருக்கு பட்டம், அதிகாலையின் விடிவெள்ளி. சரியா? நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே கீழே விழப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். என்ன சொன்னால், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனங்களை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். நீங்கள் ஆங்கில வேதம் பார்த்தீங்கன்னா ஐன்னு 5 முறை கரெக்டாக இருக்கும். ஐ வில் அசன், ஐ வில், ஐன்னு 5 முறை இருக்கும். எசேக்கியேல் 28 12 பாருங்கள். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அவனுக்கு இன்னொரு பேர் முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமாதகம், எஸ்பி, எந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உள்ளே வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது. நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். இதுதான் பரலோகத்தில் நடந்த ஒரு காரியம். அப்போ என்ன, அங்கே தொடங்கி கடைசி வரைக்கும் எப்பொழுதும் எப்படியாவது வரப்போகிற மேசியாவை கொன்றுவிட, ரட்சகரை கொன்றுவிடணும். ஏன்னா அதனால தான் பார்வோன் என்ன சொன்னால், யாத்திராகமம் 1:22 பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளெல்லாம் உயிரோடு வைக்கும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். என்ன, ஒரே எப்படியாவது இதை ஒன்றுமில்லாமல் அழிச்சிடணும். ஆனால் அங்கேருந்து யாரை காப்பாற்றி கொண்டு வந்தார்? மோசையை கொண்டு வந்தார், கிறிஸ்துவை கொண்டு வந்தது போல். அப்போ என்னென்னா, இந்த சாத்தானுடைய தந்திரத்தை நம்ம புரிஞ்சு கொள்வதற்கு என்ன செய்யணும்? அவன் என்ன பண்ணுறான், இங்கே அந்த ஸ்திரீ பிள்ளையை கொண்டு வரப்போகுது, அதை தடுக்க பார்க்குறான். கடைசியில் அந்த ஸ்திரீ பிறக்க போகிற பிள்ளைய எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ என்னென்னா, அவனுடைய நடக்கை எப்பவுமே ஒன்று தான். என்ன, ஒன்று பிறக்க போகிற பிள்ளைய எப்படியாவது கொலை பண்ணிடணும் வந்தா, அப்படி இல்லையா கலப்படம் பண்ணிடணும். ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் செய்யும்போது கர்த்தர் உள்ளே அதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இங்கே நம்ம இது பார்க்கும்போது என்னென்னா, அவன் எப்படியாவது வரப்போகிற ரட்சகரை எப்படியாவது கொலை செய்தன்னு சொல்லி கடைசியிலேருந்து அவன் செய்யக்கூடிய ஒரு காரியம் இதுதான். நீ ஒரு நிமிஷம் குயிக்காக பழைய ஏற்பாட்டில் இருந்த காரியங்கள் புறம் சொல்கிறேன் பாருங்கள். ஆபிரகாமை எப்படியாவது ஒரு பிள்ளை பெற்றுவிடக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல தடுத்தான், ஆதியாகமம் 16-21 வரைக்கும். அதுக்கப்புறம் யாக்கோபை எப்படியாவது ஒன்றுமில்லாமல் பண்ணிருன்னு சொல்லி யாக்கோபு கூட சேர்ந்து யாக்கோபை கொலை செய்கிறதுக்கு பார்த்தான். அடுத்து யார்? யூதா மூலமாக என்ன, கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பஞ்சத்தில் கொண்டு ரூத் மூலமாக மறுபடியும் கொண்டு வரக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன, 10 இது வந்த போது அவங்க என்ன பண்ணார், யூதா மூலமாக மறுபடியும் கர்த்தர் அங்கே வரக்கூடியது. அடுத்து என்ன பண்ணார், பொல்லாத ராஜாக்கள் ராஜ்யங்கள் மூலமாக மறுபடியும் அவங்க எல்லாம் எப்படியாவது அழிச்சு போட்டுறணும்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சவுல் எப்படியாவது தாவீதை கொலை செய்யணும்னு சொல்லி பார்த்தான். ஏன்னா தாவீதுக்கு மூலமாக தாவீதனுடைய வம்சாவளியில் வருவார்னு சொன்னதுலேருந்து அவரை எப்படியாவது கொலை செய்யணும்னு பார்த்தான். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்குறோம், ஆமான் மூலமாக எப்படி எல்லாத்தையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 21-22 நியர்லி ஒரே ஒரு நூல் இலையில் தான் மிஞ்சிச்சு. ஒரே ஒருத்தன் ராஜா, அவனை போட்டிருந்தால் முடிஞ்சிருச்சு என்பது கர்த்தர் அந்த நூலை அந்து போகாமல் பார்த்து கொண்டார். அப்போ என்ன,
இவன் வந்து என்ன பண்ண 4வது வசனத்துடைய பின்பகுதி பாருங்கள். அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளில் பூமியில் விழத்தள்ளி. சாத்தான் அங்கே போராடி வரும்போது 1/3 பங்கு வரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன வரப்போகுது, கர்த்தருக்கு எதிராக வரப்போகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் 200 மில்லியன் பிசாசு என்ன பாதாளத்தை திறந்து வரப்போகுது. அப்போ என்ன, பழைய ஏற்பாட்டில் வந்து யாரெல்லாம் முடியாதுன்னு நினச்சாங்களோ, அது அத்தாலியாவாக இருக்கட்டும், ஏரோதாக இருக்கட்டும், பார்வோனாக இருக்கட்டும், சவுல் மூலமாக பண்ணதாக இருக்கட்டும், எல்லாம் முடியாததை இந்த பிசாசுகள் மூலம் எப்படியாவது செய்யணும்னு பார்த்தா, அதனால தான் ஏரோது என்ன பண்ணார், அவர் வந்து என்ன பண்ணார், மத்தேயு 2:16 அவர் என்ன பண்ணார், சாஸ்திரிகள் வந்து தங்களை வஞ்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, அதனால் 2 வயசு உள்ள பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அங்கேருந்து தப்பிச்சார். அதே மாதிரி லூக்கா 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொந்த ஊர்லேயே என்ன பண்ண பார்த்தாங்க, அவரை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க நடுவாக கடந்து போனார். அப்போ என்ன, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து எப்படியாவது கர்த்தரை எப்படியாவது ரட்சகரை கொலை செய்யணும்னு பார்த்தாங்க. ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அதை பார்த்து காப்பாற்றி கொண்டு வந்ததை பார்க்குறோம். சரி, குயிக்காக பார்த்துருவோம், நேரம் போயிடுச்சு. 3வது யார், இந்த ஆண் பிள்ளை யார், அவர் தான் ரட்சகர். 5வது 6வது வசனம் பாருங்கள். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1120 நாளளவும் அவனை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இந்த சைல்டு பிறந்தது, இந்த குழந்தை பிறந்தது என்ன, வாதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் மாறியது, மாம்சமாய் மாறியது. அதனால தான் ஏசாயா 7:14 என்ன சொன்னது, ஒரு குமாரன், ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். ஏசாயா 9:6 சொல்லும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, தாவீதுக்கு சொன்னார் உன்னுடைய வம்சாவளியில் வரும்னு சொன்னார். அதனாலே எல்லா விதத்துலையும் அவர் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் என்ன இருப்புக்கோளால் ஜாதிகளை ஆளுகை செய்வார். நம்ம சங்கீதம் 2வது சங்கீதம் பார்த்தோமா, அந்த 2வது சங்கீதத்தில் சொன்ன வாக்கு தத்துவம் அங்கே நிறைவேறக்கூடியதாக அவர் என்ன பண்ணுறாரு. 2வது சங்கீதம் 8வது வசனம் பாருங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொத்தாகவும் கொடுப்பேன். அடுத்து 9வது வசனம். இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அதே மாதிரி 12வது வசனம் பாருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கும் அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியரும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, அவர் வந்து ராஜ்யத்தை பெறுவார் என்று சொல்லக்கூடியதாக வெளிப்படுத்த 19:15 சொல்லும்போது, புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது, இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். மறுபடியும் 2வது சங்கீதம் அங்கே நிறைவேறக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆனால் அடுத்து இங்கே ஒரு குயிக் அந்த ஒரு காரியம் சொல்லி கொடுத்துறேன். 5வது வசனம் பாருங்கள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பிள்ளை பிறந்தது, அதாவது வார்த்தை மாம்சமாக மாறிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன போயிடுது, டைரெக்டாக அவருடைய காரியத்துக்கு அவர் வந்து எங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இடையில் நடந்த காரியங்கள்லாம் விட்டு இங்கே என்ன சொல்கிறாரு, என்ன சாத்தான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என்ன பண்ணார், அவருடைய பிறப்பு, அவருடைய கல்வாரி மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் எங்கே மேலே போய் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்கே சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அவர் வந்து என்ன இடையில் உள்ளதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்கிறாரு, பிள்ளை பிறந்துச்சு, என்ன தேவன்கிட்ட போய் ராஜ்யத்தை வரைக்கக்கூடிய ஒரு காரியமாக போயிடுச்சு. அப்போ என்னென்னா, சாத்தானால் அவருடைய பிறப்பை தடுக்க முடியல, பிறப்பை கலப்படம் பண்ண முடியல, அவர் அழிக்க முடியல, சிலுவையில் அடித்தா சிலுவையிலிருந்து அவர் மரணத்தை ஜெயங்கொண்டவர் வந்துடுறாரு. அப்போ என்ன, சாத்தானால் ஒன்றுமே செய்ய முடியல. கர்த்தருடைய திட்டம் அழகாய் நேர்த்தியாய் நிறைவேறினதை பார்க்க முடிகிறது. அப்போ இங்கே என்ன, இன்றைக்கி நம்ம சரித்திர பிரகாரம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் பட்ட பாடு மாதிரி இன்றைக்கும்
நம்ம இன்றைக்கி இந்த இது பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ 5வது நாளாக ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னமோ கம்ப்யூட்டரில் கேம் மாதிரி இந்த பக்கத்துலேருந்து மிசைல் வருது, அந்த பக்கத்தில் இருந்து ஒரு மிசைல் போகுது, 2 நடுவில் அடிக்குது, இது அங்கே போகுது இங்கே போகுது, இவன் 300 மிசைல் அடித்தாங்கிறான், அவன் 150 அனுப்பிச்சாங்கிறான். இது என்னமோ பெரிய ஸ்டார் வார்ஸ் மாதிரியே இருக்குது. இங்கே பெரிய ஸ்டார் வார் ஏற்கனவே நடந்துருச்சு. அப்போ என்ன, இன்றைக்கும் சாத்தான் செய்து கொண்டே தான் இருப்பான். அடுத்து 6வது வசனம் பாருங்கள். ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். இப்போ எங்கே பாலாக்கு மறுவறுப்பு நடந்ததுக்கு வந்துட்டார். இந்த 5 வருஷத்தில் எங்கே கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா? பிறக்க போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்தார். வானத்தில் இப்போ சாத்தான் எப்படி தேவனுக்கு எதிராக இருந்து கீழே தள்ளப்பட்டதுலேருந்து ஆரம்பித்து எப்படி இங்கே இந்த 7வது முத்திரை பிரித்து 7வது எக்காலம் ஊதும்போது 7 கலச நியாயத்திற்கு வரும்போது கடைசி 3.5 வருஷத்தில் மத்திய 24 ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன வனாந்திரத்திற்கு ஓடி போச்சு இந்த ஸ்திரீ. யார்? இஸ்ரவேலில் இருக்கிறவங்க மக்கள் வனாந்திரத்திற்கு ஓடி போனார்கள். அங்கே 1120 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. 3.5 வருஷம், 1220 நாள், 42 மாதம் என்ன வனாந்திரத்தில் போய் மோவாப், அம்மோன், ஈடம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் உள்ள மலைகளுக்கு போய் ஒளிஞ்சுவோங்க. நம்ம பார்த்தோம் மத்திய 24வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த அது காலும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், மலைகளுக்கு ஓடி போங்க. மேலே இருக்கிற வீட்டு கீழே இறங்கி எதை எடுக்காத, வயலில் இருக்கிற துணியை விட்டு ஓடு, நீ எப்படியாவது ஓடி மலையில் போய் ஒளிஞ்சுக்கோ. என்ன, மீகாவேல் போய் அங்கே அவங்கள பாதுகாத்து அவங்கள வழி நடத்த போகிறார். அப்போ என்ன, இந்த 6 வசனங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்? சாத்தானுடைய ஆரம்பம் எங்கே தொடங்குச்சு, இப்போ எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டார். எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக நேர்த்தியாக சொல்லிட்டார். ஒரு காரியம் எனக்கு இதை முடிவாக சொல்லும்போது எனக்கு சொல்ல என்ன வந்துச்சுன்னா, இஸ்ரவேல் எப்படி மோசே ஒரு சூறைச்செடி முன்னாடி நின்னார். அந்த சூறைச்செடி தீ பிடிச்சிது, ஆனால் சூறைச்செடி எரியலை. அதே மாதிரி இஸ்ரவேல் இன்றைக்கும் ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தீப்பிடிச்சு எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாளும் அது ஒன்றும் இல்லாமல் போகாது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் அவங்க நடுவில் இருக்கிறார். ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதை சாத்தான் என்ன காரியம் செய்தாலும் என்ன பண்ணாலும் அவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பையோ அவர் ராஜாவாக வருவதையோ ஒரு காலம் தடுக்க முடியாது என்பதை நாங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம். அதனால் மீண்டும் ஒரு விசை எங்களுடைய விசுவாசத்தை உங்கள் பேரில் வைக்கிறோம். ஆண்டவரே, தேவன் தாமே எங்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் நீங்கள் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று முழு நம்பிக்கையோடு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.